நான் தன்விகாரியாவோட மதர். ஸோ இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் ஸ்கூலில் ப்ரீகேஜி ஜாயின் பண்ணோம் தன்விகாரியாவை. ஸோ அந்த டைமில் அவளுக்கு முழுசாக ஒரு சென்டென்ஸே பேச தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் பேசுகிறதுக்கு. பட் அதுக்கப்புறம் நிறையா இங்கே வந்து என்ன சொல்கிறதுனா குழந்தைங்களோட மிங்கிளே ஆக மாட்டான், அப்புறம் சாப்பிட்றது டிசிப்ளின் எதுவுமே கரெக்டாக இருக்காது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குது. அவன் பேசுகிறது தெளிவாக பேசினா, சாப்பிட்றதெல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றது, டிசிப்ளின்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ படிக்கிறது ரீடிங், இப்போ வந்து எல்லாமே சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்தா அவனே ரீட் பண்ணுற அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கான். நம்பர் நேம்ஸ் 100 வரைக்கும் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கூல் என்விரான்மெண்ட்டும் நம்ம வீடு மாதிரியே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த குழந்தைங்களை வந்து சேர்க்கலாம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தேங்க்யூ. ஸ்கூலில் சேர்ந்ததுலேருந்து பரவாயில்லைங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவனோட வேலையெல்லாம் அவனே செஞ்சுக்கிறான். சொன்ன பேச்சு ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்த விட இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க. பேசுகிறதும் பரவாயில்ல, தெளிவாக பேசுகிறான். விளையாட்டு ப்ளே பண்ணுறது எல்லாமே ஓகேங்க. ஈட்டிங் வைஸுமே வீட்டில் சாப்பிட்றது இல்லைங்க, இங்கே லஞ்செல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டெல்லாம் பால் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருந்தாங்க. இங்கே வந்து எல்லாம் சாப்பிட பழகிட்டாங்க. நல்லா சொல்கிறாங்க, எல்லாமே லெட்டர்ஸு பிக்சர் நேம் எல்லாமே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்தபோது பரவாயில்ல, இங்கே வந்து ஸ்கூல் சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்